திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் 2026 அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நடக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவம் மற்றும் புரட்டாசி நாட்களுக்கு எந்த தரிசனங்கள் எல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் பண்ணுவாங்க, எந்த தரிசன டிக்கெட்டுகள் எந்த தேதிகளுக்கு கேன்சல் பண்ணுவாங்க, தரிசன டிக்கெட்டுகள் எந்த தேதிகளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அகாமடேஷன் எந்த தேதிகளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க என்கின்ற தகவல்களை பார்க்கலாம். 2026 வருடத்துல திருமலையில 2 பிரம்மோற்சவங்கள் நடக்கும். வருடாந்திர பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய சலாக்கட்ல பிரம்மோற்சவம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதியோடு முடிவடையுது. செப்டம்பர் மாதத்துக்கான திருமலை தரிசன டிக்கெட்டுகள் ஆல்ரெடி ஆன்லைன்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்து 2வது பிரம்மோற்சவமான நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதியோடு முடிவடையும். நவராத்திரி பிரம்மோற்சவம் ஆரம்பமாவதற்கு முதல் நாள் அக்டோபர் 11ஆம் தேதி அன்று அங்குரார்ப்பணம் நடக்கும். அக்டோபர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஜூலை 18ஆம் தேதி தொடங்கி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் எந்த நாள்ல ஓபன் ஆகும் என்கிற தகவல்களை போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2026 புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 17ஆம் தேதியோடு நிறைவடையுது. அக்டோபர் மாதத்துல 3ஆம் தேதி 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி புரட்டாசி மாத சனிக்கிழமைகளாக அமையுது. அக்டோபர் 17ஆம் தேதியோடு புரட்டாசி மாதமும் நிறைவடையுது. அக்டோபர் மாத தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல நவராத்திரி பிரம்மோற்சவம் நீங்க பார்க்க விருப்பப்பட்டால் அதற்குரிய தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். அல்லது புரட்டாசி நாட்களுக்கோ புரட்டாசி சனிக்கிழமைக்கோ நீங்க தரிசன டிக்கெட் புக் செய்ய விருப்பப்பட்டால் அதற்குரிய டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம். திருமலை தரிசனங்கள்ல 3 வகையான பிரிவிலேஜ்டு தரிசனங்கள் இருக்கு. 1 சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனம். 2 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச இன்ஃபேன்ட் தரிசனம். 3 நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய NRI மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனம். இந்த 3 பிரிவிலேஜ்டு தரிசனங்களும் நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு கம்ப்ளீட்டா TTD கேன்சல் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 தரிசனங்களும் இருக்காது. அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் VIP பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நவராத்திரி பிரம்மோற்சவத்திற்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய VIP பிரேக் தரிசனம் கேன்சல் பண்ணிடுவாங்க. புரோட்டோகால் VIPs என்று சொல்லப்படக்கூடிய VIPs நேரடியாக வருபவர்களுக்கு மட்டுமே இந்த நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்கள்ல VIP தரிசனம் வழங்கப்படும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்குமான நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்களுக்கு தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதள பாதபத்மாராதனா சேவாவினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகாது, கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிடுவாங்க. சுப்ரபாதம் சேவாவில் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகியிருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி 2 நாட்கள் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு சுப்ரபாதம் சேவா ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகாது. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள்ல கல்யாண உற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா மற்றும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சேவா நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்களான அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதற்குரிய புக்கிங்கும் ஓப்பன் ஆகாது. இந்த நாட்களுக்கு இந்த ஆர்ஜித சேவாக்கள் எல்லாம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள்ல சஹஸ்ர தீப அலங்காரா சேவா அங்குரார்ப்பணம் நாளுக்கும் சேர்த்து, அதாவது அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதற்குரிய புக்கிங்கும் ஓப்பன் ஆகாது. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்ஸ்லையும் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகாது. சஹஸ்ர தீப அலங்காரா சேவா அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும்
புக்கிங் ஓப்பன் ஆகாது. இதற்குரிய டிக்கெட்ஸ் எல்லாம் அதற்கடுத்து தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக இந்த நாட்களுக்கு இந்த தரிசனங்கள் எல்லாமே டிடிடி கேன்சல் பண்ணிடுவாங்க. திருமலை அங்க பிரதட்சண தரிசனமும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணக்கூடிய காரணத்தினால அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரைக்கும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ரிலீஸ் ஆகாது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனத்திற்கு 2026 செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சலாக்கட்ல பிரம்மோற்சவத்திற்கே இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணல. அதற்குரிய புக்கிங் தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களா என்பதை பற்றியும் டிடிடி இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல. ஸோ அதே பாலிசி தான் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவ நாளுக்கும் டிடிடி ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. சப்போஸ் அதற்குரிய டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணலைன்னா அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்குமான பிரம்மோற்சவ நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகாது. அல்லது 2 பிரம்மோற்சவ நாட்களுக்கும் சேர்த்து அக்டோபர் மாதத்தில் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களா என்பது வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். சப்போஸ் டிடிடி எந்தவித அப்டேட்ஸும் இதை பற்றி கொடுக்கலன்னா புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு நம்ம பர்சனலாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாத பிரம்மோற்சவத்திற்கு அங்குரார்ப்பண நாளுக்குமே அதற்குரிய டிக்கெட் இஷ்யூ பண்ணாத காரணத்தினால அக்டோபர் மாதத்திலையும் அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்குமான நாட்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகாது, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் பிரம்மோற்சவ நாட்கள், புரட்டாசி சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் என்று எல்லா நாட்களுக்குமே புக்கிங் ஓப்பன் ஆகும். பிரம்மோற்சவ நாட்களில் நம்ம தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரம்மோற்சவ நாட்களுக்கு மற்ற தரிசனங்கள் எல்லாமே டிடிடி கேன்சல் பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்ம புக் செய்தால் பிரம்மோற்சவ நாட்களில் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். பிரம்மோற்சவ நாட்கள்ல மாட வீதிகள்ல வரக்கூடிய வாகன சேவாக்கள் பார்ப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் பிரம்மோற்சவ நாட்கள்ல நீங்க கோவிலுக்குள்ள போய் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்ய விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். ஸோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணால் பெருமாளை போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கு இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கருட வாகன சேவா நாளுக்கு மட்டும் கொடுக்கல, மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்குமே கீழ்த்திருப்பதில அதற்குரிய டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதே பாலிசி இந்த வருடமும் டிடிடி ஃபாலோ பண்ணால் அக்டோபர் 16ஆம் தேதி தான் கருட வாகன சேவை நவராத்திரி பிரம்மோற்சவ சமயத்தில் அமையுது. ஸோ அக்டோபர் 16ஆம் தேதிக்கு மட்டும் டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ நாட்களுக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ கருட வாகன சேவை நாள், கருட வாகன சேவைக்கு முதல் நாள், கருட வாகன சேவைக்கு மறுநாள், இந்த 3 நாட்களுக்குமே திருமலா லொகேஷனுக்கு ஆன்லைன்ல ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகல. மீதம் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவ நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகியிருந்துச்சு. அதாவது திருமலா லொகேஷனுக்கு செப்டம்பர் 18, 19 மற்றும் 20ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகல. மீதம் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவ நாட்களுக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகி இருந்தது. திருப்பதி லொகேஷன்ல 20ஆம் தேதிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. போன வருடம் திருப்பதி லொகேஷனுக்குமே கருட வாகன சேவை நாள் அன்று கருட வாகன சேவை நாளுக்கு முதல் நாள் இந்த 2 நாட்களுக்குமே ஆன்லைன்ல திருப்பதி லொகேஷனுக்கும் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணல. இந்த வருடம் நீங்க யாராவது செப்டம்பர் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதிக்கு திருப்பதி லொகேஷன்ல ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதனை பற்றிய அப்டேட்ஸ் கொடுத்தால் மற்றவர்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகாத நாளுக்கு மறுபடியும் எப்பயாவது வரக்கூடிய நாட்கள்ல ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களான்னா ஆன்லைன்ல இனி ரூம் புக்கிங் இந்த கேன்சல் ஆன நாட்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நேரடியாக நம்ம ஆஃப்லைன்ல போய் தான் ரூம் புக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களான்னா சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கு திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் அந்த தரிசன டிக்கெட்டுமே புக் பண்ணிக்கலாம்.
நவராத்திரி பிரம்மோற்சவம் நாட்களுக்கு எந்த தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் ஆகும் என்கின்ற தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.